Good morning student. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் மெண்டேலியனுடைய மோனோஹைப்ரிட் கிராஸ் டைஹைப்ரிட் கிராஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் டாமினன்ட் எபிஸ்டாட்டிக்ஸ் அதோட கண்டினியூஸாக லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் மெம்பரன்ஸ் அல்லது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நம்ம செல்லில் சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தான் ஜீன் இருக்கும், ஜீன் தான் வந்து நியூக்ளியர் நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுது. அது மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு உபயோகிச்சு. ஆனால் certain trains govern either by chloroplast or mitochondria. சில இதில் வந்து நியூக்ளியஸ் சுற்றி என்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் எல்லாம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியலும் இன்ஹெரிட் பண்ணுது, ஜெனட்டிக் மெட்டீரியலை கடத்துது, மரபியல் பண்புகளை கடத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் நியூக்ளியஸை தவிர்த்து சுற்றி இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். அல்லது சைட்டோபிளாசஸில் இருக்கிறதுனால சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னால் டிஎன்ஏலேருந்து போகிறது கேரக்டர்ஸு. இது வந்து டிஎன்ஏ இல்லாத டிஎன்ஏ சுற்றி இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனிஸ் மூலமாக இன்ஹெரிட் ஆகிறதுனால அது நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சீட்ஸ் இன்வால்வ் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனைஸ் சச் எஸ் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா இன்ஹெரிட்டன்ஸாக செயல்படுகிறது. இது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஜீன் அங்கே இருக்கக்கூடிய ஜீனை நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாஸ்மா ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். பிளாஸ்மா ஜீன் அது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட். இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட் செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த பிளான்ட்டில் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா மிராஃபிலிஸ் ஜலாப்பா அப்படிங்கிற பிளான்ட்டில் சொல்கிறாங்க. மிராஃபிலிஸ் ஜலாப்பாங்கிறதுல ஈவினிங்கில் பூ பூக்கும் இல்லையா, அந்திமந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ப்ரீம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 o'clock பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா சில லீவ்ஸ் வந்து டார்க்காகவும் சில இடத்துல லைட் கலராகவும் இருக்கும். டார்க் க்ரீன் லைட் க்ரீன் அது வந்து வெரிகேட்டட் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. டார்க் க்ரீன் லீவ் பிளான்ட்ஸ் அண்ட் பேல் க்ரீன் லீவ் பிளான்ட்ஸ் ரெண்டு இருக்கிறதுனால அது வெரிகேட்டட் லீவ்ஸ். இந்த போல்னா இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்க் க்ரீன் பிளான்ட்டை வந்து லைட் க்ரீன் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுறாங்க. இந்த போலன் ஆஃப் டார்க் க்ரீன் ஸ்லீவ்டு பிளான்ட் மேல் இஸ் டிரான்ஸ்பரண்ட் த ஸ்டிக்மா ஆஃப் பேல் க்ரீன் லீவ் ஆஃப் த பிளான்ட் பண்ணும்போது ஃபீமேலுடைய கேரக்டர் தான் கிடச்சிது. அந்த போலன் பேல் க்ரீன் லீவ் த பிளான்ட் பேல் க்ரீன் லீவ்டு மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் டார்க் க்ரீன் லீவ்டு பண்ணும்போது ஃபீமேலோட கேரக்டர் தான் கிடச்சிச்சு. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து டார்க் க்ரீன், இது மேல், இது வந்து லைட் க்ரீன், இது ஃபீமேல். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் என்ன கேரக்டர் கிடச்சின்னா ஃபீமேலோட கேரக்டர் தான் கிடச்சி. இதை மாற்றி ரெசிப்ரோக்கல் பண்ணி பார்க்குறாங்க. பேல் க்ரீன் மேலாக வச்சுக்கிட்டு டார்க் க்ரீன் ஃபீமேலை வச்சு செய்யும்போது ஃபீமேலோட கேரக்டர் தான் கிடச்சிது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபீமேலோட கேரக்டர் தான் குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஜீன்ஸ் தான் கடத்தப்படுகிறது அப்படின்னு தெரியுது நமக்கு இதில். ஸோ இதில் என்ன தெரியுது, தி இன்ஹெரிட்டன் இஸ் நாட் த்ரூ த நியூக்ளியர் ஜீன், நியூக்ளியஸ்லேருந்து போல் இட் இஸ் டியூ டு த குளோரோபிளாஸ்ட் ஜீன் ஃபவுண்ட் இன் த ஓவம் ஆஃப் த ஃபீமேல் பிளான்ட். ஃபீமேல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஓவத்தில் இருக்க சைட்டோபிளாசத்துலேருந்து தான் கேரக்டர் போடுச்சு. விச் கான்ட்ரிபியூட் த சைட்டோபிளாசம் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் சின்ஸ் த மேல் கேமேட் கான்ட்ரிபியூட் ஒன்லி த நியூக்ளியஸ் பட் நாட் இன் சைட்டோபிளாசம். மேல் ஃபீமேல் கிராஸ் பண்ணும்போது யாருடைய ஜீன் இது ஃபீமேல் வந்து நியூக்ளியஸ் மட்டும் தான் கொடுத்தது. மேல்டேந்து வர்றது வந்து சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். அப்போ இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.